ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். இந்த வாரம் தேசிகனுடைய திருநாம வைபவத்திலே நாம் சங்க சக்கர தாரணம் என்று பார்க்கலாம். சங்க சக்கர தாரணம், சங்க சக்கரத்தை அடையாளமாக நம்முடைய உடலிலே தரித்தல். இந்த சங்க சக்கர அடையாளமானது எதற்காக தரிக்கப்படுகிறது அது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நாம பார்க்கலாம். சமாசிரயணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சமாசிரயணம் என்பது வைஷ்ணவ தீட்சை. இதுல ரொம்ப முக்கியமானது தாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க சக்கர அடையாளம். இந்த சங்க சக்கர அடையாளம் எதற்காக அப்படின்னு கேட்டால், இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் பெருமாளுடைய திவ்ய ஆயுதங்கள். பெருமாளுக்கு தாசனாக இருக்கக்கூடியவர்கள் இதை அவசியம் தரித்து கொள்ள வேண்டும். தாசன் அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு நான் இவருக்கு தாசன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது வெளிப்படுத்தி காட்டணும். எதை வெளிப்படுத்தி காட்டுவது அப்படின்னு பார்த்தால், அவருடைய ஆயுதங்களை நம்முடைய உடலிலே தரித்து கொள்ளுதல். சங்கு சக்கரம் இதெல்லாம் பெருமாளுடைய ஆயுதங்கள். அவருக்கு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள்ல இவை இரண்டும் உண்டு. இந்த வெண் சங்கு இருக்கு, அது நமக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும். இந்த சக்கரம் இருக்கு, கூர்மையான சக்கரம், இது நமக்கு சக்தியை கொடுக்கும். நமக்கு ஞானம் சக்தி இதெல்லாம் எம்பெருமானுடைய கருணையினால ஏற்பட்டவை. அதனால இதை அவசியம் உடம்புல நாம தரித்து கொள்ள வேண்டும். தோள்கள்ல வலது தோல்ல சக்கரமும் இடது தோல்ல சங்கையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். எல்லா வேதம் ஸ்மிருதி இதிகாசம் புராணம் எல்லாத்திலையும் இதனுடைய பெருமைகள் சொல்லிருக்கு. சுவாமி தேசிகன் எல்லாத்தையுமே எடுத்து காண்பிக்கிறார். நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தாலும் ஆரம்பம் முதற்கொண்டு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே இதை புகழ்ந்து பேசுறா. ஆச்சாரியர்கள் இடத்துல போய் தான் நாம இந்த சங்கு சக்கரத்தை தரித்து கொள்ள வேண்டும். நாம சங்கு சக்கரங்களை தரித்து கொள்ளக்கூடாது. ஆச்சாரியர்கள் ஆகம முறப்பிரகாரம் பல மந்திரபூர்வகமாக இந்த சங்க சக்கர அடையாளங்களை நமக்கு செய்து வைக்கிறார்கள். ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தால் அவ திருவாராதனம் பண்ணும் பொழுது கூட பெருமாளோடைய சங்க சக்கர ஆயுதங்களையும் தனித்தனியாக எழுந்தருள பண்ணி கொண்டு தினமும் திருவாராதனம் பண்றத நாமளும் சேவிச்சிருக்கலாம். அதுவும் பயப்பட வேண்டாம். இதை பத்தி திவ்ய ஆயுதங்களை ஆராதனம் பண்ணி அக்னியில காய்ச்சி நம்ம உடம்புல சூடு பண்ணி அதிகமா சூடு படாதபடி அதிகமா ரணம் ஆகாதபடி ரொம்ப திட்டமா அடையாளம் தெரியும்படி இந்த சங்க சக்கரங்களை நமது உடலிலே சாற்றுவார்கள். வலது தோல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி வலது தோல்ல சக்கர அடையாளத்தையும் இடது தோல்ல சங்கு அடையாளத்தையும் செய்து வைப்பார்கள். இந்த அடையாளத்தை தவிர்த்துட்டு வேற உடம்புல சூடுன்றது நம்ம வச்சுக்கவே கூடாது. உடம்ப துன்புறுத்தக்கூடாது. சுவாமி தேசிகன் தன்னுடைய சச்சரித்திர ரட்சையில இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். உடம்பு சிகிச்சைக்காக எப்படி நம்ம ஊசி போடுறோமோ, எப்படி ஆபரேஷன் பண்ணிக்கிறோமோ, அது மாதிரி விசேஷமா இந்த அடையாளத்தை மட்டும் நம்முடைய உடலிலே தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, சங்க சக்கர அடையாளம் நம்ம உடம்ப எதுக்காக பண்ணிக்கணும், இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகனே இதுக்கு பல பிரமாணங்களோட இதுக்கு பதில் சொல்றார். இது 10 காரணங்கள் சொல்லப்படுறது. இதுல அடியேன் அதுல சில காரணங்களை எடுத்து சொல்றேன். பெருமாளுடைய தாசன் அப்படின்றதுக்காக நாம சங்க சக்கர அடையாளங்களை உடம்புல தரித்து கொள்ள வேண்டும். எப்படி தாசனா இருக்கக்கூடியவன் தன்னுடைய எஜமானுடைய அடையாளம் ஒன்றை தன்னுடைய உடம்புல வைத்துக் கொள்கின்றானோ, அதுபோலவே
நாம் எல்லோரும் பகவானுடைய தாசர்கள் அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த சங்க சக்கரங்களை நம்முடைய உடம்பிலே தரித்து கொள்கிறோம். பார்க்கலாம், அரசியல்வாதிகள்லாம் கூட கட்சி கரை போட்ட துணியை உடுத்திக்கிறா, தான் இந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்றத காட்டுறா, கட்சி சின்னத்தை உடம்புல வரைஞ்சிக்கிறா. அது ஒரு விஷயம், அது நம்ம லௌகிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நிரந்தரமானது இல்லை. இப்போ கரைன்னு பார்த்தால் நிரந்தரமான கட்சி கொடி அப்படின்னு ஒண்ணு கிடையாது, மாறிண்டே இருக்கும். கரை வேஷ்டியும் மாறிண்டே இருக்கும், அது நிலையா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நாமெல்லாம் பகவானுக்கு என்றென்றும் தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள். தாசபூதா ஸ்வத சர்வேன்னு சொன்ன மாதிரி நம்முடைய கட்சி நிரந்தரமான கட்சி. நாமோ பகவானுடைய தாசர்கள் அப்படின்றத மறக்கவோ மறுக்கவோ கண்டிப்பா முடியவே முடியாது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு நாச்சியார் கூட சொல்றார். அதனால தாராளமா இந்த அடையாளத்தை நாம செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தகுதி வரும். இந்த சங்க சக்கர அடையாளங்களை நம்முடைய உடலிலே தரித்தால் நமக்கு ஒரு தகுதி ஏற்படும். உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தகுதி. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். திருவாராதனம் பண்ணணும்னா இந்த சங்க சக்கர அடையாளம் தேவை. திருமந்திரம், அதாவது அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம், இந்த மாதிரி மந்திர ஜபங்களை பண்ணோம்னா அதுக்கு இந்த சங்க சக்கர அடையாளம் தேவை. அதே மாதிரி யம தூதர்களை விரட்டுவதற்காக அப்படின்னு சொன்னார். அதுல பரிகரம் அதுசூதன பிரபன்னான் அந்யன்று நாம் ந வைஷ்ணவானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பல பாப்பங்களை பண்றோம், நன்னாவே தெரியறது நமக்கு நரகம் நிச்சயமா இருக்கும்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல நம்மளை இழுத்துட்டு போறதுக்கு யம தூதர்கள் வரார். ஆனா நம்ம கிட்ட வரத்துக்கே பயப்படுறா. ஏன் அப்படின்னா நாம நம்முடைய உடம்புல சங்க சக்கர அடையாளங்களை தரித்து கொண்டு இருக்கிறபடினால நம் பக்கத்துல வரத்துக்கே அவ்வளவு பயப்படுறா யம தூதர்கள். இந்த அடையாளத்தை பார்த்தாலே போதும் அவ பயந்துட்டு போயிடுறா, கிட்ட வரமாட்டேன்றா. யம தர்மராஜனே வததி யமகில தஸ்ய கர்ணமூலே அப்படின்னா யம தர்மராஜனே அவர்களிடத்துல கட்டளை இடுறான். மதுசூதன பிரபன்னர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் விட்டுடலாம், அவளிடத்துல நீங்க போக வேண்டாம், நான் மற்றவாளுக்கு தான் பிரபுவோ தவிர வைஷ்ணவர்களுக்கு, இந்த வைஷ்ணவ தீட்சையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நாம் பிரபு இல்லைன்னே சொல்லிடுறான் அவன். அதே மாதிரி சில வைதிக கர்மாக்களுக்கு ஒரு அடிப்படை அப்படின்னு பார்த்தால் இந்த சங்க சக்கர அடையாளம். கட்டோபனிஷத்துல ஒரு விஷ்ணு தியானம் சொல்லப்படுறது, ஒரு விசேஷம் முறையிலான ஒரு விஷ்ணு தியானம். அதுக்கு அங்கமா சொல்றது எதுன்னு கேட்டா முதல்ல சங்க சக்கர அடையாளம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த அடையாளத்தோடு தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திருமந்திரம் முதலான உபதேசங்கள் கூட, இந்த உபதேசம் பெற்று ஜபம் செய்வதற்கு கூட இந்த அடையாளம் தேவை. இது இல்லைன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு இந்த சங்க சக்கர அடையாளம் தேவை. நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரியணும். ஏன்னா நமக்கு புரியல, நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாமல் இருக்கிறபடியினால்தான் நாம நிறைய தப்புகளை பண்றோம், கஷ்டப்படுறோம். இந்த சங்க சக்கர அடையாளம் மட்டும் நம்முடைய உடம்பிலே இருந்தால் நமக்கு ஓரளவு நல்லது கெட்டது புரிய ஆரம்பிக்கும். பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியும். நமக்கு இல்லைன்னா தெரியறது ரொம்ப கஷ்டம். நல்ல கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை வரும். நல்ல கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்காக இந்த சங்க சக்கர அடையாளங்களை உடல்ல தரித்து கொள்ளணும்னு சொல்றான். சமாசிரயணம் ஆறத்துக்கு முன்னாடி நாம எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா இந்த சமாசிரயணம் ஆன பிறகு நமக்கு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை இருக்கும். என்ன தோணும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு சுத்தமா இருப்போம், கண்ட இடத்துல சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி ஓரளவு ஆச்சாரமா இருக்கலாம், கண்டபடி தீட்டுகளை நாம கலக்க வேண்டாம். நம்மால முடிஞ்ச அளவுக்கு மந்திர ஜபங்களை பண்ணலாம், வெறுமனே உட்கார்ந்து இருக்க வேண்டாம். தெரிஞ்ச வரைக்கும் பிரதிதினம் கார்த்தால பெருமாள் திருவாராதனங்களை பண்ணலாம், பண்ணாமல் விடக்கூடாது. ஓரளவுக்கு கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், நம்மால எது முடியுமோ அந்த அளவு பண்ணலாம். நம்மால் முயன்ற அளவுக்கு காலக்ஷேபாதிகள் கேட்கலாம், பெரியவர்களிடத்திலிருந்து நல் உபதேசங்களை கேட்டு பெறலாம் அப்படின்னு
சில நல்ல எண்ணங்கள் நமக்கு தோணும். இது தோன்றதற்கு காரணம் எதுன்னு கேட்டால் இந்த சமாசிரயணம் காரணம். சங்க சக்கர தாரணம் நமக்கு காரணமா இருக்கும். கண்ணன் எம்பெருமான் துவாரகா நகரத்தை கடலுக்கு நடுவுல நிர்மாணம் பண்ணான். யாரெல்லாம் சங்க சக்கர அடையாளத்தை உடலிலே தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அங்க பிரவேசம், மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டான். இது துவாரகையில உள்ள போறதுக்கு விசா எதுன்னு கேட்டால் சங்க சக்கர அடையாளம். இது ஹரிவம்ச புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாமும் நம்முடைய பெருமாளை நெருங்க வேண்டும் என்றால் அதற்கு சங்க சக்கர அடையாளம் மிகவும் தேவைப்படுகிறது. அதனால நாம எல்லோரும் அவசியம் கண்டிப்பாக நம்முடைய ஆச்சாரியனுடைய திருக்கரங்கள் மூலமாக சங்க சக்கர அடையாளங்களை சமாசிரணத்தை செய்து கொள்வோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.